சாப்டருக்குள்ளே என்டர் பண்ணலாம். ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத நவமோऽध्यायः. ராஜவித்யா ராஜகுஹ்யயோகः. श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमम् प्रवक्ष्याम्यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्. ஸோ இந்த சாப்டரோட முதல் 3 ஸ்லோகங்கள் எதை பற்றி நான் இந்த சாப்டரில் சொல்ல போகிறேன். ஸோ இன்ட்ரோடக்டரி ஸ்லோகங்கள். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கிறதை இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? ஈஸ்வர ஞானம், நிர்குண ஈஸ்வர ஞானம். ஸோ அதுக்கப்புறம் ஞான மகிமா, இந்த ஞானத்தோட க்ளோரி பற்றியும் கிருஷ்ணர் சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் இந்த ஞானம் அடையணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும், அதை பற்றியும் முதல் 3 ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ ஈஸ்வர ஞானம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன விதமான ஈஸ்வர ஞானம்? இப்போ ஈஸ்வரா அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு 7th சாப்டரோடு நாம் இப்போ கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸ்வராவுக்கு பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி அப்படின்னு அந்த 2 நேச்சர் பற்றி நாம் படித்தோம் இல்லையா? அபராப்பிரகிருதிங்கிறது என்னது? பகவானுடைய சகுண ஸ்வரூபம், லோவர் நேச்சர் அப்படின்னும் நாம் அங்கே படித்தோம். லோவர் நேச்சர் அப்படின்னா சகுண ஸ்வரூபம் வித் ஆட்ரிபியூட்ஸ். பகவானுக்கு இருக்கிற அந்த எல்லா நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அப்புறம் எல்லா கல்யாண குணங்கள், அதெல்லாம் அபரா பிரகிருதிக்கு கீழே வந்துடும். இப்போ ஒரு பர்சனல் காட் எடுத்துட்டோம்னா அது அபராக்கு கீழே வருமா பராக்கு கீழே வருமா? அபரா பிரகிருதிக்கு கீழே தான் வரும். விஸ்வரூப ஈஸ்வரா பராவா அபராவா? விஸ்வரூபம். அதுல என்ன இருக்கு? ரூபம் இருக்கிறதுனால அது எது கீழே வரணும்? அபரா பிரகிருதி. விஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் இருக்கோ அது எல்லாம் அப்படின்னு அர்த்தம், விஸ்வரூபம். ஸோ அதுவும் அபரா பிரகிருதிக்கு கீழே வரும். ஸோ எதுக்கெல்லாம் நேம்ஸ் ஃபார்ம்ஸ் அப்புறம் எதெல்லாம் மாறிண்டே இருக்கக்கூடியதோ அது எல்லாத்தையும் நாம் அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். அவதாரம் கூட என்னது? அபரா பிரகிருதி தானே. ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தானே கிருஷ்ணர் அவைலபிளாக இருந்தார் இல்லையா? அவதாரம், அதுக்கப்புறம் ஸ்வர்காரோகணம் நடந்தது. ராமரும் அதே மாதிரி தான். ஸோ எல்லா அவதாரங்களும் கூட அபரா பிரகிருதிக்கு கீழே தான் வரும். அப்போ பரா பிரகிருத்தினா என்னது? நிர்குண ஸ்வரூபம் ஆஃப் ஈஸ்வரா. அப்போ அது டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்படாதது, பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ சைத்தன்ய ஸ்வரூபம். ஸோ 7th சாப்டரில் பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தோம்? பரா பிரகிருதி அப்படின்னு நம்ம அதை பார்க்கும் பொழுது நிர்குண நிர்விகார நிர்விகல்ப சேத்தன ஸ்வரூபம். ஸோ 7th சாப்டருக்கு இதே நோட்டையே யூஸ் பண்ணியிருந்தேன்னா, நோட்ஸ் எழுதியிருந்தேன்னா அதில் இருக்கும். நிர்குண நிர்விகார நிர்விகல்ப சேத்தன ஸ்வரூபம் பராப்பிரகிருதி. அப்போ அபராப்பிரகிருதி எப்படி இருக்கும்? சகுண சவிகார சவிகல்ப அச்சேதன ஸ்வரூபம். ஸோ 2 கூட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? நிர்குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்கள் அற்ற, எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் இல்லாத, ஆட்ரிபியூட்லெஸ், அதுதான் நிர்குணம்.
நிர்விகாரம். விகாரம்னா சேஞ்சு, நிர்விகாரம் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் லெஸ், சேஞ்ச் ஆகாத. நிர்விகல்ப. விகல்பம் அப்படின்னு சொன்னால் டிவிஷன்ஸ்னு அர்த்தம். இப்போ நிர்விகல்பம் அப்படின்னு சொன்னால் டிவிஷன் லெஸ். சேத்தன, கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். அப்போ சகுண அப்படின்னு சொன்னால் வித் அட்ரிபியூட்ஸ். சவிகாரனா சேஞ்சிங், அதாவது மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சவிகல்பனா டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அச்சேத்தன அப்படின்னு சொன்னால் ஜட தத்துவம், மேட்டர் பிரின்சிபிள். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? ஹே அர்ஜுனா, நான் உனக்கு அகெயின் பரா பிரகிருதி பற்றியும் அபரா பிரகிருதி பற்றியும் சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. புரிஞ்சிருந்ததுன்னா வந்திருப்போமா 9th சாப்டர் படிக்கிறதுக்கு. அதனால் கிருஷ்ணர் வந்து அது ரெண்டை பற்றியும் நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா வேதாந்தத்தில் அது ரெண்டு பற்றி தான் டீச்சே பண்ண முடியும் இல்லையா? அப்போ பராப்பிரகிருத்தியோடைய நாலேஜ் இருக்கு இல்லையா, அதை கிருஷ்ணர் இங்கே விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அபராப்பிரகிருத்தியோட நாலேஜை ஞானம். ஆல்ரெடி இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஞானம் விஞ்ஞான சகிதம் அப்படின்னு சொல்கிறார். ஞானம் அண்ட் விஞ்ஞானம் ரெண்டு பற்றியும் நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா 7th சாப்டரோட டைட்டிலே என்னது? ஞான விஞ்ஞான யோகா. சகுண ஈஸ்வர ஞானம் அண்ட் நிர்குண ஈஸ்வர ஞானம். இப்போ சகுண ஈஸ்வர ஞானம் நமக்கு சப்போஸ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட கம்ப்ளீட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் அதோட கம்ப்ளீட் இல்லைன்னு சொல்கிறோம்? அந்த இடத்துல ஸ்டில் துவைத்தம் இருக்கும். என்ன எந்த விதத்தில் துவைத்தம் எக்ஸ்பிரஸ் ஆகும்? நான் ஒரு பர்சன், நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு பகவானுடைய சகுண ஸ்வரூபம் தெரியும். ஸோ அப்படி அந்த இடத்துல அந்த டுவாலிட்டி டெஃபினட்டாக இருக்கும். அப்போ பகவானுக்கும் எனக்கும் நடுவில் பேதம் இருக்கும். அப்போ அது பேத ஞானமாக தான் இருக்கும், துவைத்த ஞானமாக தான் இருக்கும். அப்போ காடு சர்வஜகான்னு சொல்லிடுவேன். நான் அல்பஜா, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், பகவானுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இது சகுண ஈஸ்வர ஞானம். பட் ஒன்ஸ் எனக்கு நிர்குண ஈஸ்வர ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், அதாவது எனக்கு பகவானுடைய ஹையர் நேச்சர் பற்றி தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால், பகவானோட ஹையர் நேச்சர் எப்படிப்பட்டது? நிர்குண ஸ்வரூபம் இல்லையா? ஆட்ரிபியூட்ஸ்லாம் எதுவும் இல்லை. எந்த ஆட்ரிபியூட்ஸும் இல்லை அப்படிங்கிற அறிவு எனக்கு வந்துடுதுன்னா, எனக்கும் பகவானுக்கும் நடுவில் எப்படி டிவிஷன்ஸ் இருக்க முடியும்? என்னையும் பகவானையும் என்னால் இப்போது டிஃபரன்ஷியேட் பண்ணியே பார்க்க முடியாது. அப்போ விஞ்ஞானம்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அபேத ஞானம், அத்வைத்த ஞானம். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? ஹே அர்ஜுனா, நான் உனக்கு வேத ஞானம் அண்ட் அபேத ஞானம் ரெண்டுத்தை பற்றியும் சொல்லித்தர போகிறேன். சகுண நிர்குண ஞானம் ரெண்டு பற்றியும் சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறார். இதம் விஞ்ஞான சகிதம் ஞானம் அகம் பிரவக்ஷ்யாமி. அகம் பிரவக்ஷ்யாமி, பிரவக்ஷ்யாமி அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளியராக நான் உனக்கு அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஞானம் அண்ட் விஞ்ஞானம் பற்றி கிளியராக சொல்ல போகிறேன். இப்போ எதை பற்றி நான் சொல்ல போகிறேங்கிறதை சொன்னால் தான் நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணி கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்லோகம் மாதிரி, இதை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஸோ டீசர் மாதிரி பகவான் இங்கே சொல்கிறேன். அப்புறம் என்னவா அந்த ஞானத்துடைய க்ளோரி, குஹ்யதமம் அப்படின்னு சொல்கிறார். குஹ்யம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் குஹ்யம் அப்படின்னா ரகசியம். அது என்ன ரகசியம்? ரகசியம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி என்ன தோணும்? அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் ஏற்படும் இல்லையா? அதனால் பகவான் குஹ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தையை இங்கே போடுறார். அதுவும் என்னது? குஹ்ய தமம். அதாவது
மோஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலேயே இதுதான் சீக்ரெட்டான விஷயம். பெஸ்ட்டு சீக்ரெட்டு சொல்லக்கூடாது, இருக்கிறதுலேயே எது சீக்ரெட்டோ அது இதுதான். ஸோ என்ன மீன் பண்ணுறார் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரேர் நாலெட்ஜ் அப்படிங்கிறது இந்த குஹ்யதமம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மீன் பண்ணுறது. ரேர் நாலெட்ஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஈஸியாக இந்த விஷயமானது கிடைக்காது. ஏன் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது? துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. ஸோ மனுஷனாக பிறக்கிறதே துர்லபம், ரேர். அப்புறம் எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறது, அதுலேயும் ரொம்ப ரேர் பீப்புளுக்கு தான் அந்த ஆசை வரும். சரி, நீ ஆசைப்பட்டால் போருமா அப்படின்னா, உனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், உனக்கு ஒரு டீச்சரும் கிடைக்கணும். அப்போ எல்லாமே வந்து ரேரான விஷயங்கள். அப்போ அதெல்லாம் கிடைச்சும் இது எனக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து ரொம்ப ரேர். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தெருவையே நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த தெருவில் எவ்வளோ வீடுகள் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே வந்து கீதா கிளாஸ் நடக்கிறது அப்படின்னு? பக்கத்து வீட்டில் இருக்கிறவாளுக்கே இங்கே வந்து கீதா கிளாஸ் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோ ரேர் நாலேஜ் இது. சரியா? சீக்ரெட்டாக பண்ணுறோம்ல, அதனால் வந்து நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ குஹ்யதமம் சீக்ரெட்டான டாப் மோஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப ரேர் பீப்புள் தான் இந்த விஷயத்துக்கே வருவா. ஸோ அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறது மூலமாக நம்மளோட க்யூரியாசிட்டியையும் வந்து பகவான் வந்து தூண்டி விடுறார். அவ்வளோ ஒரு சீக்ரெட்டான விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். நீ வந்து கேட்டுருக்கிற விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. முதல்ல அது புரியணும் நமக்கு இல்லை. இப்போ எல்லார்கிட்டையும் வீட்டில் என்ன சொல்லிட்டு வரோம்? கீதா கிளாஸ் போயிட்டு வரேன். அது என்ன சாதாரணமான ஒரு கீதா கிளாஸாக? இது என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் இங்கே? குஹ்யதமம், இருக்கிறதுலே ரேரஸ்ட் நாலேஜை வந்து நான் உனக்கு இங்கே கொடுத்துட்டுருக்கேன். அப்போ நாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான், அதனோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான இம்பார்ட்டன்ஸை கொடுப்போம் நம்ம சைட்லேருந்து, இல்லையா? அதோட வேல்யூவே தெரியல, ஏதோ ஒரு பாட்டு கிளாஸ் போகிறேன், ஸ்லோகம் கிளாஸ் போகிறேன், அந்த மாதிரி கீதா கிளாஸ் அவ்வளோதான் நமக்கு அறிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? பாட்டு கிளாஸ்க்கு கட்டடிப்போம் இல்லை, ஸ்லோகம் கிளாஸ்க்கு கட்டடிக்கலாம். இந்த குஹ்யதமம்க்கு கட்டடிக்கலாமா? அப்போ அதனோட வேல்யூ அது வந்து கிருஷ்ணரே சொல்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் நம்மளால் வந்து கண்டினியூவஸாக அது என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி வந்து முதல்ல நமக்கு ஏற்படணும். ஸோ எது ஞாத்வா அசுபாத் மோக்ஷியசே. ஸோ இது வந்து என்ன, சும்மா சொன்ன மாதிரி அகெயின் ஏதோ ஒரு கிளாஸுக்கு வந்தோம், ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டோம், எனக்கும் வந்து இந்த அறிவு வந்துடுது, இது வந்து மேக்ஸ் மாதிரி ஃபிசிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த நாலெட்ஜா அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? எது ஞாத்வா, இதை நீ தெரிஞ்சுட்டேன்னா, தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன ஆக போகிறது நம்மளுக்கு? அசுபாத் மோக்ஷியசே. மோக்ஷியசே அப்படின்னா விடுதலை அடைகிறாய்னு அர்த்தம். எதிலேருந்து விடுதலை அடைகிறாய்? அசுபாத். அசுபம் அப்படின்னா அமங்கலம். அமங்கலம்னா சம்சாரா. ஸோ சம்சாராலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது. அது என்ன சம்சாரானா என்ன அர்த்தம்? எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுட்டு இருக்கோமே, 5 லெவல்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியாக. ஒரு பர்சனாலிட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு, இல்லை? அதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. இப்போ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னா என்ன அர்த்தம்? காம குரோத அந்த மாதிரி எல்லாருக்கும்
ராக துவேஷ காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இது எல்லாருக்கும் இருக்குல்ல. அதுலேருந்தெல்லாம் நீ ஃப்ரீ ஆகிடுவேங்கிறார் கிருஷ்ணர். எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். ஃப்ரீ ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதுதான் ஜீவன் முக்தி. இது வந்து இந்த நாலேஜோட பெனிஃபிட். அதனால் நாம் டிசைட் பண்ணிக்கலாம் இந்த நாலேஜ் நமக்கு வேணுமா வேண்டாமா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? அனசூயவே தே அகம் வக்ஷ்யாமி. உனக்கு எதுக்கு தெரியுமா நான் இந்த நாலேஜை கொடுக்குறேன்? ஏன்னா நீ எப்படிப்பட்ட பர்சன்? அனசூய அப்படின்னு சொல்கிறார். அனசூயங்கிறது வந்து ஒரு ஒரு ரேரஸ்ட் குவாலிட்டி. இப்போ இந்த ஞானம் அடையணும்னா நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் தேவைன்னு சொல்கிறோம்ல. அதில் ஒன் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நாம் வந்து அனசூயுஹூவாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனசூயன்னா என்ன அர்த்தம்? நான் கிரிட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அது அப்படின்னா நான் கிரிட்டிக்கல்னா என்ன அர்த்தம்? இப்போ அசூய அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அனசூய புரிஞ்சிடும். அசூய அப்படின்னா ஒரு ஒரு அஜெண்டாவோட இந்த நாலேஜை வந்து நாம் ரிசீவ் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அஜெண்டா இருக்கும் நமக்கு? இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் நம்ம? ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். இப்போ இதை கேட்கும் பொழுது என்னுடைய புத்தி வந்து கன்வின்ஸ் ஆகலை இந்த சொல்கிற விஷயம் அப்படின்னா, உடனே என் புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, நான் கரெக்டு, இந்த டீச்சிங் தப்பு, ஆர் இந்த டீச்சர் தப்பாக சொல்கிறா. அஃப்கோர்ஸ் கிருஷ்ணரை தப்பு சொல்ல மாட்டோம், டீச்சர் வந்து தப்பாக அதை கம்யூனிகேட் பண்ணுறா அப்படின்னு டைரெக்டாக வந்து அந்த ப்ளேமை தூக்கி அடுத்தவா மேலே போடுறோம் இல்லையா. அப்போ ஏதோ ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷன் வச்சுண்டு அண்ட் தப்பு கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை வந்து நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அசூய அப்படின்னு பேர். அப்போ அனசூய அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். சில பேர் வந்து கிளாஸுக்கே எதுக்கு வருவா அப்படின்னா, டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே சில பேர்லாம் வருவா. அப்போ அந்த ஆட்டிடியூடோடு நீ வந்து இதை படித்தேன்னா உனக்கு இந்த ஞானம் ஏற்படாது அப்படிங்கிறதை கிருஷ்ணர் இங்கே தெளிவாக சொல்கிறார். அப்போ இன்டெலெக்சுவல் அரகன்ஸ்னு பேர் அதுக்கு. அசூய அப்படின்னா இன்டெலெக்சுவல் அரகன்ஸ். அது வந்து ஒரு பெரிய வீக்னஸ். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்போது பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு பிராமணமில் பார்த்தோம். அஜாத சத்ரு பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் படித்தோம் இல்லையா. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது உபனிஷத் வந்து என்ன சொல்கிறது? திருப்த பாலாக்கி அப்படின்னு தான் அவனை இன்ட்ரடியூஸே பண்ணுறது. திருப்த அப்படின்னு சொன்னால் அரகண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ ஏன்னா அவன் வரும்போது என்ன சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ராஜா கிட்டே வரான். அப்புறம் அவன் வந்து சொல்ல அப்புறம் ராஜா சொல்கிறார், உனக்கு இவ்வளோ தான் தெரியுமா? உன்னை விட எனக்கு ஜாஸ்தியாக தெரியும், நீ மரியாதையாக ஸ்டூடெண்ட்டாக உட்காரு, நான் உனக்கு டீச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோல் வந்து ரிவர்ஸ் ஆகிறது. அப்போ இந்த அரகன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து இந்த விஷயத்தை கற்றுக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும்னா, இதில் என்ன தப்பு இருக்குது, இதை எப்படி வந்து நம்ம ரெஃப்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் வருமே ஒழிய நம்மளால் வந்து அதை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தால் வந்து நமக்கு தான் நஷ்டம் இல்லையா. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிளாக இருக்குமோ. அப்போது ஒரு உபனிஷத் வந்து அந்த அமானித்வம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ தேவேந்திரனாக இருந்தால் கூட உனக்கு வந்து மானித்வம் இருக்கக்கூடாது. மானித்வம் இருந்ததுன்னா இந்த நாலேஜ் வந்து உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது கேனோபனிஷத்தில் நாம் பார்த்தோம். அப்போ கேட்கும் பொழுது இப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒத்து வரலை, இப்போ சொல்கிறது வந்து ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம எனக்கு இன்னும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு
மெச்சூரிட்டி வரலை, என் புத்தி வந்து இன்னும் ஷார்ப்பன் ஆகலை, என் மனசு வந்து இன்னும் பக்குவம் அடையலை, அப்படியே அதை எடுத்துன்னு போனோமே ஒழிய எனக்கு வந்து இது புரியல அப்படின்னா இந்த விஷயமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து போயிடக்கூடாது. ஸோ ஒரு ஓப்பன் மைண்டோடு நாம் வந்து இந்த விஷயத்தை கேட்கணும். அப்போ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்குல்ல, அதை சாஸ்திரத்துக்கு நாம் வந்து கொடுக்கணும், டீச்சருக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கு சரியாக புரியலை போல இருக்குது அப்படின்னு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நாம் வந்து குவெஸ்டின் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்கு பேர் என்னது? ஸ்ரத்தா. ஏன்னா யாருக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ணர்? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அப்படின்னு எந்த அத்தியாயத்தில் பார்த்தோம்? 4th சாப்டரில் பார்த்தோம். ஸோ ஹே அர்ஜுனா, உனக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ வந்து அனசூயுஹு அப்படிங்கிறார் அவனை. நீ வந்து அந்த அனசூயவாக இருக்க. இப்போ அசூய அப்படின்னு சொன்னால் பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். அதாவது அந்த விஷயங்களில் புதுசாக தப்பு கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது வந்து அசூய. பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். தோஷம்னா அந்த ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஃபைண்டிங் ஃபால்ட், லூப் ஹோல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ தமிழில் வந்து அசூயனா ஜலசி, பொறாமை, அது கிடையாது இங்கே, அந்த அர்த்தத்தில் இங்கே வராது. தமிழ் பொறாமைக்கு வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து மாத்சரியம். ஸோ அசூய அப்படின்னா தப்பு கண்டுபிடிக்கிற குணம். ஸோ தயானந்த சுவாமிஜி வந்து அவளை என்ன சொல்கிறார் அப்படின்னா ப்ரூஃப் ரீடர்ஸ் இன்டெலெக்ட் அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். அசூய அப்படின்னா ப்ரூஃப் ரீடருடைய இன்டெலெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்டெலெக்ட் உடையவன். ப்ரூஃப் ரீடர் என்ன பண்ணுவா? அவளோட வேலையே என்ன? தப்பு கண்டுபிடிக்கிறது தான் அவளோட வேலை இல்லை. அந்த மாதிரி சாஸ்திரத்தில் தப்பு கண்டுபிடிக்கிற ஆட்டிடியூடோடு நீ படித்தேன்னா இது உனக்கு புரியாது. ஸோ அனசூயவா நீ இருக்க, ஸ்ரத்தா வந்து உனக்கு இருக்குது. அந்த குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேர்ஃபோர் நான் உனக்கு இந்த விஷயத்தை டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்.